வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். அப்படியா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ல அறநூல்கள் அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, கிளாஸ் 1 பை 1 கிளாஸாக பார்த்துருப்போம். எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 1 பை 1 பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அனலைசிங் ஃபுல்லாக ஓவர் வியூவாக பார்க்க போறோம். சரியா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நான்மணி கடிகை, அந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதெல்லாம் புது புக்கில் கிடையவே கிடையாது, பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இன்னா 40 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய புக்லேயும் இல்லை, புது புக்லேயும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவுட் சோர்ஸ் அந்த மெத்தடில் எப்படி இருக்குது, அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். சரியா? இப்போ நான் இந்த இதை படிக்கிறனால, இந்த இதை பார்க்கறனால எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமில் கடந்த 10 வருஷ கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட அறநூல்கள் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 2லிருந்து 3 கேள்வி உறுதியாக கேட்குறாங்க. நீங்களே கூட பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். சரியா? 3 கேள்வி உறுதியாக வரும். ஓகேவா? அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதில் நம்ம அனலைஸ் பண்ணதில் தான் நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஒரு சேர எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, இப்போ நடந்த 2025 குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட அறநூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரூப் 4ல் ஒரு 3 கேள்வி, குரூப் 2ல் ஒரு 2 கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அதை நான் எப்படி படிக்கிறது, எப்படிலாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதுக்குரிய இப்போ நம்ம டிஸ்கஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். கொஸ்டின் டிஸ்கஷன் மாதிரி தான், எப்படிலாம் கேட்டிருக்காங்க ஒரு ஓவர் வியூவாக பார்த்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தனித்தனியாக பார்த்துருக்கோம் இது நாள் வரைக்கும். இப்போ ஒரு ஓவர் வியூவாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னா நம்ம 1 பை 1 தான் இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஓவர் வியூவை பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அதை தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த அறநூல்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாமா அறநூல்கள் அப்படிங்கிறத 1 பை 1 ஓவர் வியூ இந்த வீடியோவில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு தெரியுமா, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, இது தெரியுமா, இப்படி கேட்டால் நான் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி, இப்படி கேட்டால் இத்தனை மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைசிங் மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? அப்புறம் எப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அந்த வீடியோவில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸும் வேறு மெத்தடில் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இந்த கொஸ்டினா அப்போ இந்த கோணத்தில் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஷீட்டை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு இந்த வீடியோ கிளாஸில் ஒன்லி டிஸ்கஷன் மெத்தட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் 1 பை 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான்மணி கடிகை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். சரியா? அந்த நூல் ஆசிரியரின் என்ன சொல்லியிருக்காங்க, இயற்பெயர் பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க. இது நார்மலாக கேட்காம இயற்பெயரை சுட்டுக இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அது இயற்பெயர் என்னது, நாகனார். நான்மணி கடிகைனால என்னது, நாகனார் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, செகண்ட் ஒன், பாடலின் அடி இடம் பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. பார்த்தீங்களா? லாஸ்ட் அந்த லாஸ்ட் லைன், இது நம்ம திருக்கடுகம்ல லாஸ்டா பார்த்தோம். இது லாஸ்ட் லைன்ல இருக்கும். சரியா? அந்த இடம் பெற்றுள்ள பெயரை தெரிவு செய்க, அது திரிகடுகம். சரி, ஓகே. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது, முதுமொழி காஞ்சி. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. அதாவது ஏலாதி அப்படின்னா நம்ம ஏலக்கான்னு படித்தோம். அந்த ஏலக்காய் நம்ம ஏலக்காலாம் ரேட்டு கூட, அதை எழுதினவர் கனி மேதாவியர் அப்படிங்கிற மாதிரி படித்தோம்ல. ஏலாதி அப்படிங்கிறது அது என்ன அறக்கருத்து, இந்த சமணத்தில் உள்ள அறக்கருத்து என்ன சொல்லுது, கொல்லாமை அப்படிங்கிறது தான் அதிகமாக சொல்லுது. சரியா? கொல்லாமை, ஏலாதினாலே ஏலா கொல்லாதி, அதாவது கொல்லா அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுக்கோங்க. சரியா? கொல்லாமை அப்படிங்கிறது தான் அதிகமானதை அந்த இதுன்னு சொல்லுது. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க,
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏலாதியில் இடம் பெறாத, அதாவது இடம் பெறாதன்னு கேட்டிருக்காங்க, இடம் பெறும் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இடம் பெறாத மருந்து பொருள் எது அப்படிங்கிற மாதிரி 2025 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சுக்கு, அதுக்கப்புறம் இந்த திப்பிலி, அதுக்கப்புறம் கண்டங்கத்திரி, சிறுநாவற்பூ அப்படின்னு சொல்லி ஒரு 4 இதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எது இடம் பெறாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து கண்டங்கத்திரி அது மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா, கண்டம்ங்கிறது எது, நம்ம சிறுபஞ்சம் மூலம் வேர்கள்ல வந்துடும். சரியா, துணை கண்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா, அந்த இது ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ 3வது மட்டும்தான் இதுல இடம் பெறாதது, மித்த எல்லாமே ஏலாதிக்குரியதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார், கனி நீதாவியார். ஏலாதிங்கிறது ஏலக்காய். ஏலக்காய் வந்து நம்ம சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும். ப்ளஸ் வந்து ஏலக்காய் வந்து நம்ம எண்ணி தான் போடுவோம், ஏன்னா ஏலக்காய் ரேட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால அது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது இந்த தொடர் வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு. கற்றோர் அப்படிங்கிறது மூதுரை. சரியா, நம்ம மூதுரையில நம்ம ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, கற்றோருக்குங்கிறது எல்லா இடத்துக்கும் போனால் அவங்க சிறப்பு, ஆனால் அந்த மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும் உள்ள மக்கள்கிட்ட மட்டும்தான் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படித்தோம். சரி ஓகே. அடுத்து 8th ஒன் பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு நூலின் பெயரை கண்டறிக. அதாவது இதுல வந்து அவங்களா கொடுத்துட்டாங்க, கொடுத்து அந்த நூலோட பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா, இந்த இது வந்து என்ன அப்படின்னா, இது ஃபுல்லாகவே நம்ம படித்தா மட்டும்தான். இப்போ பழமொழி 400ங்கிறது 3 அரைநாள் அப்படின்னு தான் படிச்சுட்டு போகக்கூடாது. நூல் குறிப்பு எல்லாமே 1 by லைன் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எது கரெக்டான ஆன்சரோ மிச்சம் வந்து எது கரெக்டாக இல்லை அதை வந்து ஒமிட் பண்ண முடியும். சரியா, இப்போ வந்து 11 கீழ்கணக்கு நூல்களும் 1 அதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து 400 பாடல்களை கொண்டது, அதுவுமே கரெக்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த ஆசிரியர் பேர் வந்து 3 அரையனார். பழமொழி சொன்னாலே நம்மளுக்கு என்ன பண்ணு தோணும், இவன் என்னடா இவ பார்த்தாலும் பழமொழியா பேசுறான் அப்படின்னா அரையணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம்ல, அப்ப 3 அரையனார். சரி, இந்த இதுக்கு வந்து எந்த கான்செப்ட் கரெக்டா வருது, புறநானூறு வராது, அந்த மாதிரி நச்சினை 400 நாலடியார்லாம் வராது, அப்ப பழமொழி 400 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. பாருங்க, கொஸ்டின்ஸ் வந்து மெத்தடை வந்து உங்களால இப்ப பார்க்க, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் மெத்தடை உங்க கண்ணால பாக்குறீங்களோ அப்பனா மட்டும்தான் இப்போ வந்து நீங்க எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எழுத போறீங்க. ஜஸ்ட் நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஸ்டின் எந்த வேலை, எல்லாருமே படிப்போம் இல்லையா, ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத கண்ணால பார்த்தா மட்டும்தான் அப்ப இப்படி கேட்டிருக்காங்க இந்த வேலை போறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளை அனலைஸ் பண்ணி நம்மளை படிக்கிறத விட்டு கொஸ்டின் தாண்டி வராது. அப்ப அந்த மாதிரி மெத்தனாலஜில நம்ம படிக்கணும். சரியா. அடுத்து 9th ஒன், சரியான விடையை தேர்க அப்படின்னாங்க. திருக்குறள் போன்றே முப்பால் அப்படிங்கிறது எது அப்படின்றாங்க. அது வந்து என்னது, நாலடியாரும் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம்ல, அறம் பொருள் இன்பம்னு அந்த இதை சொல்றாங்க. அடுத்து 10th ஒன்னு அப்படின்னா, மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் என்னது, திருகடுகம் ஏலாதி. 2 நூல் தான், திருகடுகம் ஏலாதி தான் மருந்து பொருட்களால ஆன நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது புறப்பொருள்ல தான் இந்த முதுமொழி காஞ்சிங்கிற ஒரு துறை வரும். 65 துறைகள் இருக்கும் புறப்பொருள்ல. அதுல வந்து ஒரு துறை தான் இது என்னது, முதுமொழி காஞ்சிங்கிற தலைப்புல இது வரும். சரியா. அடுத்து ஏன்னா காஞ்சிங்கிறதுனாலே ஒரு போர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதுக்கப்புறம் 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 அப்படிங்கிறது அதுலேயே இருக்கு, 4 அடியா. 2ங்கிறது 2 அடி குரல் அப்படிங்கிறது திருக்குறள். ஓகே. அடுத்து வந்து திருகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் 3ன்னு பார்த்தோம். 3னாலே என்னது, நல்லா தான் இருக்கும். தனுஷ் வந்து 3 படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு, நல்லா அதனார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகே. அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இது அப்படின்றாங்க. மணிமொழி கோவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, இதெல்லாம் ஒரு கோர்வையா மணி இந்த இது அந்த மாதிரி வருது. சரியா, அது எல்லாமே வந்து இதை பார்த்துக்கோங்க, நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. அடுத்து வந்து 15வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். ஔவையார்னால என்னது, ஞானமா இருப்பாங்கன்னு சொன்னோம். சரியா, ஔவையார் எப்படி இருப்பாங்க, ஞானம். அவங்க ஔவையார்னால ஏன்னா அவங்க பாட்டிக்கெல்லாம் ஞானம் அதிகமா இருக்கும், ஞான குரல். சரி ஓகே. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர், அதாவது முதுமொழி காஞ்சினா என்னது,
அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? ஏன்னா அது வந்து என்ன சொல்றாங்க? அறவுரை கோவை. அடுத்து மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அதாவது மன்னனும் மாசற அப்படின்னா மன்னனை விட யாரு? கற்றோன் தான் சிறப்புடையன் அப்படின்னு சொன்னது மூதுரை அப்படிங்கிறதான் சொல்லுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்து வந்து 18வது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏலாதி. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏலாதி. அடுத்து பாருங்க. அடுத்து வந்து 19வது கொஸ்டின். ஏலாதி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை. அதாவது ஏலாதியை பத்தி ஒரு நூலை கொடுத்து குரூப் 2ல எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. பாடல் தோறும் 6 கருத்துக்களை உடையது. ஆமா, 7ங்கிறது 7க்கு முன்னாடி 6ன்னு பார்த்தோம். சிறப்பு பாயிரம், இந்த மாதிரி சிறப்பு பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டது. ஏலாதினா நம்ம 7க்கு அடுத்து என்ன பார்த்தோம்? 81. இப்ப 8 தானே பார்த்தோம். அப்ப இது தப்பு. இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி 6 பொருட்களை கொண்டதுதான் இந்த ஏலாதி அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, 6 பொருள் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துங்கிறாங்க. 8 கருத்து கிடையாது, மொத்தம் 6 கருத்து தான். அப்ப என்னது அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆன்சர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கூற்றுகளில் எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் கரெக்ட். ஓகேவா? மிச்சம் 2ம் தப்பா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டுமே 2 நூல்களை படைச்சிருக்காரு. யார் அப்படின்னா கனிமேதாவி. இப்ப நான் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றேன்ல, நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஷீட்ல எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்க உங்களால ஆன்சர் வந்து என்ன செஞ்சு நீங்களே உங்க மனசார உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் தெரியல, அந்த மாதிரி உங்கள் ஃபீட்பேக் வந்து இந்த இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுங்க கமெண்ட் செக்ஷனில். சரியா? பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ஒன்லைனர் மெத்தடில் வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். சரியா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு. அதாவது நீங்கள் இதை படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸும் நீங்கள் அடுத்து வந்து அடித்து பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் வந்து அந்த சோர்ஸ் அவுட் சோர்ஸ் எந்த சோர்ஸும் அங்கே இங்கேயும் தேடி போய் படிக்கணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 1 hour கிளாஸ், அது மட்டும்தான். ஒரு நாளைக்கு 1 hour படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும். ஏன்னா நம்ம என்ன படிக்கணும் தெரியாமல் நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறதுக்கு டிசிப்ளினாக நீட்டாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தா ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அது ஈஸி தானே. அதை விட ஏதாவது ஈஸியாக இருக்கா? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் 6 மாதம் கிளாஸ் வந்து அப்படியே ரெகுலராக போகும். 6 மாதம் டைம் இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி படித்தாலே ஈஸியாக வந்து நீங்கள் படிச்சுட்டு ஒரு நாளைக்கு 1 நேரம் படிக்கிறீங்களா, படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுவாங்க. அப்படியே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க் வந்து ஒன்றுன்னா வந்து நீங்கள் சிறுதுளி தான் பெருவெள்ளம் ஆகும். அந்த மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் வந்து கிளாஸஸ் மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காலையில் 11 மணிக்கு வந்து ஒன்லைனர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணி நான் தருவேன். சரியா? அதை வந்து நீங்கள் உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாவது டெலிகிராம் லிங்க் வந்து அதில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சரி, இப்போ வந்து நம்ம கிளாஸ் பார்க்கலாம். சிறுவஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. 97 சிறுவஞ்சம். சரியா? சிறுவஞ்சம்னாலே 97 படித்தோம். அடுத்து சிறுவஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் எது? அதாவது என்ன சொன்னேன், பஞ்சம்னாலே சமம் தான், சமமா இருக்கும் 5ங்கிறது. அப்ப சமண சமயம், அந்த ஆசிரியர் காரியாசன். ஓகேவா? அடுத்து திருக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை எப்படி கேட்டிருக்காங்க? பொருத்தமற்றதை எது? அப்பனா நம்ம எல்லாமே படிச்சா மட்டும்தான் எது பொருத்தம் உள்ளது பொருந்தாதது எதுன்னு தெரியும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுகம் 102 வெண்பாக்கள். 100 நம்ம என்ன படித்தோம்? 3 படம்னாலே 100 நாள் ஓடும். ஏன்னா அது அவ்வளோ நல்லா தனுஷ் நல்லா நடிச்சிருப்பாரு. 100 நாள் ரவுண்டாக ஓடிச்சு.
அப்போ 102ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. திரிகடுகம் நல்லா நடிச்சிருப்பாரு 3ல. நல்லாதனார் அது ஓகே. திரிகடுகம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதுவுமே கரெக்டு. இதில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற மாதிரி 3 மருந்து பொருட்களால் ஆனது, அதுவுமே கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தப்பு. சரியா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஏ விடை. அதுக்கப்புறம் நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து புக்லேயே இருக்காது. சரியா? இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸில் வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து யூனிட் 6ல் வந்து உங்களுக்கு சங்ககால இலக்கியம், அதெல்லாம் தற்கால இலக்கியம், அதில் வந்து சங்ககால இலக்கிய நூல்களில் வந்து வரும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி, அவர் தான் வந்து தொகுப்பிச்சிருக்காரு. சரியா? அடுத்து வந்து பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருமுத்தரையர்கள் வந்து நாலடியார், இதுவுமே வந்து புக்லேயே இருக்காது. இது அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அவுட் சோர்ஸ்லேருந்து அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும்னா படிக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட யூனிட் 6 பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதில் கவர் ஆச்சுன்னா அந்த இதுக்கும் சேர்த்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் அதில் வந்து படிக்க தான் செய்யணும். சரியா? ஆனால் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். நாங்கள் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே, நீங்கள் தேடி அலையணும் அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் அங்கே இங்கே அங்கே அப்படின்ற அலையணுமே அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதை வந்து நீட்டாக கடைசி வரைக்கும் டிசிப்ளினாக அதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே 2026ங்கிறது எல்லாருக்கான வெற்றியாளர்களாக நீங்கள் கண்டிப்பாக மாறலாம். ஓகேவா? எதுக்கு அங்கே படிக்கணும், இங்கே படிக்குமா, இப்படி பண்ணணும், ஏன் குழப்பி நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ 2026ல் வந்து உங்களுக்கு இதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் மாற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்னொரு புது புக்கு, பழைய புக்கு, எந்தெந்த புக்கு, அதுக்கு இதை விட டபுள் இதாக இருக்கும். அதனால நீங்கள் இப்போயே வந்து கரெக்டாக எந்த இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு படித்த திருப்தியும் இருக்கும். சரியா? பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40 இதெல்லாம் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். புறநானூறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து போர் சம்மந்தப்பட்டது. சரியா? புறநானூறு இதில் வந்து சம்மந்தமே இல்லை. அதனால இது வந்து உங்களுக்கு என்னது, இது புறநானூறு தான் உங்களுக்கு வந்து பொருந்தாத நூல். ஓகேவா? இதெல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க, ஏலாதி, அதுக்கப்புறம் திரிகடுகம், சிறுவஞ்ச மூலம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி என்னது அந்த மருந்து பொருள் நூல்கள். இது ஆசார கோவை அப்படிங்கிறது ஒழுக்கம் அந்த சம்மந்தப்பட்டது. அப்போ இதுதான் தவறானது. அப்புறம் ஆசார கோவை. சரி, ஓகே. அறவுர கோவை என அழைக்க பெரும் நூல் எனது? முதுமொழி காஞ்சி. இதெல்லாம் பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர்ல வந்துச்சுல. அதுக்கப்புறம் நான்மணி மாலை என்ற சொற்றொடர் எந்த இதுக்கு பொருந்தோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் இந்த 4க்கும் தான் இங்க பொருந்தும். அடுத்து ஔவையாரால் நட்பு பாராட்ட பெற்றவர் யாரு அப்படின்னா அதியமான். ஔவையார் அதியமான். அடுத்து ஈரத்திலும் வீரத்திலும், அதாவது ஈரமா இருந்தா ஈரம், இரக்கத்திலையும் சரி. ஈரம்னா இரக்கம், வீரம்னா வீரம்னாலும் எந்த இரக்கத்த குணத்திலையும் வீரமான குணத்திலையும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு, அதாவது உனக்கு இணை நீயே, அந்த மாதிரி யாரிடம் கூறினாலும் ஔவையார் வந்து அதியமான்ட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க, உனக்கு தான் இணை யாரு, நீ மட்டும்தான், உனக்கு நீ தான் இணை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. சரியா? மூதுரை. பார்த்தீங்களா? அப்படியே திரும்ப திரும்ப இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு. நாலடியார் நூலின் ஆசிரியர் யாரு? சமண முனிவர். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் வேதம்னா என்னது? நாலடியார். சரியா? அதுக்கப்புறம் வந்து விளம்பி என்பது என்ன பெயர்? விளம்பிங்கிறது ஊர் பெயர். சரியா? விளம்பினா ஊர் பெயர் அப்படின்னு தான் இதோட பொருள். அதுக்கப்புறம் பாருங்க, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்ற நூல் எந்த இலக்கியம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பழமொழி தானே. பழமொழி 400. செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார்? நல்லாதனார். ஓகேவா? செரு அடுதோல், வேணா அவர் வந்து ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம், அதனால இந்த பேர் வச்சிருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. 3 கருத்துக்களை 3 மருந்து பொருட்களை உணர்த்தும் 11 கீழ்கணக்கு நூல் எது? 3 3 தான். 3 படம் வந்து என்னது? 3 தான் வரும். அப்புறம் நல்லந்துவனார் நெய்தல் கலியில் எத்தனை பாடலை பாடினாரு? 33 பாடலை பாடியிருப்பாரு கிட்டத்தட்ட. சரியா? நல்ல 3 33. அடுத்து 5 சிறிய வேர்கள்
என்ற பொருள் கொண்ட நூல் இது. 5 சிறிய வேர்கள்னா என்னது? 5னாலே பஞ்சம் தான், பஞ்சமூலம், சிறுபஞ்சமூலம். அடுத்து சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் பார்த்தீங்களா? பஞ்சமூலம், பஞ்சனா 5, பஞ்சம் 5 வேர்கள். அப்புறம் நூலின் 97 வெண்பாக்களிலும் மன நோய் போக்கும் கருத்துக்கள். பார்த்தீங்களா? கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கானதான் கொஸ்டினை பாருங்கன்னு சொல்றது. சிறுபஞ்ச மூலம். அடுத்து சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னா 97. மொத்தம் 97 இருக்கு. திருக்குறள் போன்ற அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் கொண்ட நூல் எது? நாலடியார். ஏலாதி நூல்களுள் ஒன்று என்னது அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். ஏலாதி நூல்கள் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து கனி மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமணம். சரியா? சமமா இருப்பாரு. கணிதம்னாலே சமம். அதுக்கப்புறம் ஏலாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது? எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா 81. 7 அப்படிங்கிறது என்னது? 7க்கு அடுத்து கிட்டத்தட்ட 81 அப்படின்னு ஆரம்பிக்குதா? அப்ப 81 ஏலாதி. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, தமிழ் மகள் அப்படின்னு பாரதி வந்து யாரை சொல்றாரு அப்படின்னா ஔவையாரை சொல்றாரு. ஔவையார் தான் தமிழ் மகள். சரியா? ஔவையாரை வந்து பாரதி என்ன சொல்றாரு? தமிழ் மகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் 49வது இனியவை 40 என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது? பூதன் சேந்தனார். இனிப்பா நிறையா பொருளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பூதம் வந்து உங்களே சுற்றி வரும். ஏன்னா பூதத்துக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால பூதம் வந்து சுற்றி வரும். இப்போ இனியவை 40. அடுத்து வந்து இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர். இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 50 கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். கிட்டத்தட்ட இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் 2 மார்க் வந்து இந்த அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பில் அறநூல்களில் இன்னா 40 இனியவை 40 இந்த மாதிரி எல்லாமே இருக்கா? இனியவை 40 இல்லை, இன்னா 40. அதுக்கப்புறம் வந்து திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம் இந்த மாதிரி எல்லா டாபிக் இருக்குது. இதில் வந்து கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட நீ அறநூல்கள்ங்கிற பேஸில் கிட்டத்தட்ட 2 மார்க்கு 2லேருந்து 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து உறுதியாக வரும். சரியா? ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக வீடியோ ப்ளஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் கூடவே வந்தால் மட்டும்தான் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேர நாங்களும் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டிவ் வந்து எங்களுக்கு எப்போயுமே வந்து கண்டிப்பாக வேணும். சரியா? எப்போயுமே எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பூஸ்டப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம போடுற எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்காண்டி அதுக்கான கிரெடிட் இருந்தால் மட்டும் நம்ம அடுத்தடுத்து செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கரெக்டாக ரெகுலராக கிளாஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஸ்டின்ஸுமே அடித்து பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டும் கரெக்டாக வந்து உங்களோட மார்க் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளோ ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு அடித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இது பண்ண முடியும். சரியா? அது இல்லாமல் கொஸ்டினை வந்து கண்ணால் பாருங்கள். அதையுமே நான் வந்து திரும்ப சொல்கிறேன். ஏன்னா கண்ணால் பார்த்தா மட்டும்தான் ஒரு டாபிக் வந்து ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சரியா? இப்போ வந்து எல்லாருமே படிக்கிறோம், ஆன்சர் தெரியும். ஆனால் ஒரு கொஸ்டினை ஒரு சுற்றி வளைச்சு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? தயங்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பேடனாக ஆகி நிற்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கண்ணால் பார்த்தோம்னா இப்படி கேட்டாலும் இந்த ஆன்சர் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம போகணும். அப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் அனலைஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? உங்களோட சப்போர்ட்ஸ் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். ஓகே, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.